சரிம்மா சரிம்மா, தோ உடனே காமிக்கிறேன். சாக போறவளுக்கு எதுக்குமா இப்ப போய் தாலி வாங்கிட்டு வந்திருக்க? உன் கழுத்துல தாலி ஏறதுக்கான நேரம் கூடி வந்திருக்குமா? அம்மா, எந்த நம்பிக்கையில நீ இப்படி செய்யற? மதன் என் கழுத்துல தாலி கட்டுவார்னு இன்னுமா நீ நம்புற? அன்னைக்கு நீ சத்தியம் கேட்டதுக்கு மதன் முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல. பூமிகா தான் எனக்கு எல்லாம், மை லைஃப் இஸ் மை வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல. நீ செய்யறது எப்படி இருக்கு தெரியுமாமா? சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. நடக்காதுன்னு தெரிஞ்சும் நீ ஏமா அதுக்கு ஆசைப்படுற? நடக்கும். பூமிகாவால இது கண்டிப்பா நடக்கும். நீயும் பூமிகாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். முகம் தெரியாத யாரோ சாக போற நோயாளிக்காக இறக்கப்பட்டு பறிஞ்சு பேசிட்டு இருந்தா. அவ கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்பட்டா. சாக போற நோயாளிக்கு அவளை காதலிச்சவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையால அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன்னு சொன்னா. அந்த முகம் தெரியாத நோயாளி நீதானு தெரிஞ்சா மதன் கையால உன் கழுத்துல அவ நிச்சயமா தாலி கட்ட வைப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐயோ அம்மா, ஒரு காலமும் மதன் எதுக்கு சம்மதிக்க மாட்டாருமா? ஏன் சம்மதிக்க மாட்டான்? ஒரு காலத்துல உன் மேல காதல் பைத்தியமா இருந்தவன் தானே. அவன் உன் மேல வச்சிருந்த காதல நிரூபிக்க இதே மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சவன் தானே. அம்மா, அதெல்லாம் அப்பம்மா. இப்போ பூமிகா தான் உலகன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காருமா. ஆமா, அந்த பூமிகா மூலமாதான் மதனை சம்மதிக்க வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். அம்மா, அப்படி மட்டும் செஞ்சுன்னு வச்சுக்கைய, இந்த இந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். எந்த காரணத்துக்காகவும் என் விஷயத்தை பத்தி நீ பூமிகா கிட்ட சொல்லவே கூடாது, சொல்லக்கூடாது. இல்லம்மா, எல்லாம் உனக்காக தான். அம்மா நிறுத்தமா. மா, என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மதன் எப்ப தாலி கட்டுவார்னு என் கழுத்து ஒண்ணு ஏங்கி கிடக்கல. ஆனா நீ மதனை நினைச்சு ஏங்கிட்டு தானே இருக்க. நான் மதனுக்காக ஏங்கல, மதனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல. ஆனா நான் விரும்பின மதனை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் கடைசி காலத்திலேயாவது உன் கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்படுறமா? அதுக்காக பூமிகா குடியை கெடுக்க சொல்றியா? போற என் உயிர் பூமிகாவையும் மதனையும் சந்தோஷமா வாழ வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுது. அதே மாதிரிதான் ஏன் உயிரும் மதன் கையால உன் கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்படுது. அம்மா சுப்ரியா, எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஹலோ சார். வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க. நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே, உட்காருங்க சார். சாரி சார், அன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்கள் ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வெரி வெரி சாரி சார். என்னாச்சு, உங்கள் ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களா? வாங்க முடியல சார், சாரி. சாரியா? என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குறீங்க? நீங்களா என்கிட்ட வந்தீங்க, ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் வாங்குறதுக்கு லீகலாக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க. ஒய்ஃப் கிட்ட சைன் வாங்கணும்னு நான் சொன்னேன். நீங்கள் இப்போ வந்து வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? கேஸை விட்டுறேன். இல்லை சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி சைன் வாங்குறதுன்னு தான் யோசனையா இருக்கு. யோசனையா இருக்கட்டும்.
நீங்க என்ன சொன்னீங்க? ஜாதகம் மோசமா இருக்கு, பொண்டாட்டியை பிரிஞ்சாதான் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னீங்க. நானும் டைவர்ஸ் வாங்கி தர்றதுக்கு சரின்னு சொன்னேன். இப்ப வந்து வேற மாதிரி பேசுறீங்க. இப்போ என்ன சார், நான் கையெழுத்து வாங்கிட்டு வந்து தான் ஆகணும்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க சார். எந்த புருஷன் பொண்டாட்டியும் டைவர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். இப்ப நீங்க என்ன உங்க ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? ஜாதகப்படி உங்க ஒய்ஃப் இறந்துருவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படித்தானே? எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எப்படியும் உங்க ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வந்துருவீங்கன்னு. சைன் வாங்கிட்டு வந்துருக்கு சார், ப்ளீஸ். ஜாதகப்படி உங்க ஒய்ஃப் இறந்துருவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படித்தானே? சக்தி கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறது? வீட்டுக்கு போய் அவ முகத்தை பார்த்த உடனே மனசே மாறிடுது. அவ என் மேல காட்டுற அன்பை பார்த்து அவ கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது. பிரிய மனசே இல்லை. ஆனா பிரிஞ்சாதான் சக்தி உயிரோட இருப்பா. நான் எப்படி அவகிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறது? வேற வழியே இல்லை. எப்படியும் இன்னைக்கு வாங்கிதான் ஆகணும் அவகிட்ட. சொல்லுங்க சரத். சக்தி, ஒரு முக்கியமான பேப்பர்ல உங்ககிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும். நீ வரியா? சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க. சரி, நான் உடனே வந்துடுறேன். சரி, வந்துரு. எங்க போறீங்க? எங்க வேணா போவோம். நீங்க எதுக்கு எங்களை கேக்குறீங்க? நில்லுங்க. கேப்ப. இந்த வீட்ல இருந்து வெளியில போகும்போது என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும். அம்மாண்ணா. அப்படியா? இங்க பாருடி, இவங்க நம்ம அம்மாவா? இவங்க நம்ம அம்மா இல்ல, சும்மா. அம்மாண்ணா பிள்ளைங்க கிட்ட உண்மையை சொல்வாங்க. நீங்க சொல்லலனாலும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரத் நாராயணனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாரு? சரத் தானே? சரத் போட்டோவை உங்க பீரோல உங்க Dress கடியில மறைச்சு வச்சிருக்கீங்க. நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். இவர் போட்டோவை இவ்ளோ நாளா சேஃபா வச்சிருக்கீங்களே, ஏன்? உங்களை காதலிச்சு கைவிட்டவரா? இல்ல கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணவரா? இல்ல நீங்க அவரை காதலிச்சு அவர் கிடைக்காம போனதுனால அவரை மறக்க முடியாம தவிக்கிறீங்களா? எதுக்காக சரத்தோட போட்டோவை உங்க பீரோல வச்சிட்டு இருக்கீங்க? அப்பா யாரு யாருன்னு கேட்டோமே, இவருக்கு தான் நாங்க பிறந்தோமா? இவர்தான் எங்க அப்பாவா? Shut up! Shut up! Just shut up!
பேசுறீங்க? உன்னோட ரெண்டு பேரையும் யார்கிட்ட பேசுறீங்க? ஒரு அம்மா கிட்ட கேக்குற கேள்வி அடி இது. குற்றம் செஞ்ச மனச குத்தி காட்டினத தாங்கிக்க முடியலையா? நீங்க எவ்வளவு அடிச்சாலும் எங்களுக்கு வலிக்காதுமா. அடிங்க. எங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம உங்க மனசுதான் வலிக்கும், துடிக்கும். நல்லா துடிக்கட்டும். எங்களுக்கு உண்மை சொல்ற அம்மா தான் வேணும். அடிங்கம்மா. ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்க எவ்வளவு அடிச்சாலும் உங்களை விட மாட்டோம். எங்களுக்கு நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். இந்த ஷரத் யாருமா? நாங்க யாருமா? சொல்லுமா, இந்த ஷரத் யாருமா? கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? அம்மாவை புரிஞ்சுக்காம கேள்வி மேல கேள்வி கேட்டு கை நீட்டுற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்களேடி. மனசு தாங்க மாட்டேங்குது. I'm so sorry. I'm so sorry. I'm so sorry. உங்க மக கதையை கேட்டா எனக்கே கண்ணீர் வருதம்மா. ஒரு மகனை பார்த்த தாயா உங்க பரிதவிப்ப நான் புரிஞ்சுக்கிறேன்ம்மா. உங்க பொண்ணுக்கு மருத்துவ ரீதியாகவும் நீண்ட நாள் வாழ வாய்ப்பில்லை, ஜோதிட ரீதியாகவும் ஆயுள் பலம் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு ஜாதகத்தை பார்த்து என்ன பலனமா நான் சொல்ல போறேன். இந்தாங்கம்மா. ஜோசியரே, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என் மக கழுத்துல தாலி ஏறணும். என் மகளுக்கு தாலி பாக்கியம் இருக்கா? சொல்லுங்க ஜோசியரே. அதுக்கு உங்க மக ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதாதுமா, மதன் ஜாதகமும் பூமிகா ஜாதகமும் வேணும். தாராளமா பாருங்க. அதனாலதான் அவங்க ஜாதகத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
உங்கள் மக கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு 50% சான்ஸ் இருக்குமா. 50% சொல்றீங்களே, 100% ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு காரணம் மதன் ஜாதகம் தாம்மா. மதன் ஜாதகப்படி கடைசி வரைக்கும் ஒரே ஒரு தாரம் தான், அது பூமிகா மட்டும்தான். பூமிகா மட்டும்தான் அவருக்கு மனைவியாக இருக்க முடியும். பூமிகாவை தவிர வேற யாரு கழுத்திலும் அவரால் தாலி கட்ட முடியாது. மதன் ஒரு ஏகபத்தின விரதன்மா. என்னங்க நீங்க வேற. அவன் ஒரு காலத்துல என் பொண்ணு காதலுக்காக ஏங்கி அவ பின்னாடி எப்படி சுத்துனான் தெரியுமா? கடல்ல விழுந்து சாக பார்த்தான், மொட்டை மாடியில இருந்து குதிச்சான், பைத்திய மாதிரி சாட்டையால தன்னை தானே அடிச்சுக்கிட்டான். ஏன் விஷத்தை கூட குடிச்சான்னா பாத்துக்கோங்களேன். அதெல்லாம் சரிதாம்மா, அதெல்லாம் தோல்வியில் தானே முடிஞ்சது. சரி விடுங்க, 50% சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதையாவது சொல்லுங்க. அது எப்படி நடக்கும்? அது பூமிகாவால மட்டும்தான் நடக்கும். என்னது பூமிகாவாலையா? எப்படி? அம்பாள் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிற மாதிரி பூமிகா பாதத்தை கெட்டியா பிடிச்சுங்க, விட்டுறாதீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? பூமிகா சுப்ரியா இவங்க 2 பேர் ஜாதகத்தை பார்த்ததுல முன் ஜென்மத்தில், அதாவது பூர்வ ஜென்மத்தில் அவங்க 2 பேரும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்திருக்காங்க. அவங்களோட போன ஜென்ம பந்தம் இந்த ஜென்மத்திலும் தொடருதுமா. சுப்ரியா கழுத்துல தாலி ஏறுறதும் ஏறாததும் பூமிகா கையில தான் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கம்மா. மச்சான் வந்ததும் அந்த சாக போற பொண்ணை பத்தி ரேடியோல அன்பான அருண் சொன்னதை சொல்லணும். மச்சான் மூலமா தான் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். பூமிகா, பூமிகா என் செல்ல குட்டி, என் கண்ணு குட்டி, என் ஆட்டு குட்டி. என்ன என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வரீங்க. சந்தோஷமா இருக்கனா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்க பாத்தியா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? என்னது? மல்லிகைப்பூ அல்வா. திரும்ப திரும்ப திரும்ப. பாத்தியா மல்லிகைப்பூ, மதுரை மல்லி. திரும்ப திரும்ப திரும்ப. அட மல்லிகை உன் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. அழகா இருக்க. இந்தா அல்வா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்ன திடீர்னு இதெல்லாம்? பொண்டாட்டிய கவனிக்கிற விதமே ரொம்ப தடபுடலா இருக்கு. ஆமா, இனிமே எல்லாமே அப்படிதான். என்ன மச்சான் டயலாக்ல சும்மா பின்றீங்க? சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்ல அது சொல்லுங்க. அது கொஞ்ச நாளா உங்ககிட்டயும் தேவிகா கிட்டயும் சரியா முகம் கொடுத்து பேசவே இல்லை. அந்த நோயாளி பொண்ணை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி பூமிகா. நான் இனிமே அந்த நோயாளி பொண்ணை பத்தி நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். என் மனசுல இருந்து அப்படியே அதை தொடச்சிட்டேன். இப்போ என் மனசு சுத்தமா இருக்கு. அதுல இப்போ என் பொண்டாட்டி பூமிகா மட்டும்தான் இருக்கா. இனிமே உன் கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கிறது மட்டும்தான் என் வேலையே. என்ன பூமிகா, நான் இவ்வளோ ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன், உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே காணும்.
என்ன பூமிகா யோசிக்கிற? பிரச்சனை இல்லை மச்சான். எனக்கு அந்த சாக போற பொண்ண பார்க்கணும் போல தோணுது மச்சான். மச்சான், காலையில முதல் வேலையா அந்த பொண்ணை பார்க்க கூட்டிட்டு போங்க மச்சான். ஹேய் பூமிகா, அதெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. இங்க பாரு, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. வா நம்ம மொட்டை மாடிக்கு போலாம். வா 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 வா. இல்ல மச்சான், அது நான் ரேடியோல அன்பான அருண். இன்னைக்கு நான் தான் உனக்கு அன்பான அருண். உனக்கு லவ் ட்ரீட்மெண்ட்டை நான் தான் கொடுக்க போறேன். ஓகே வா போலாம். மச்சான் எதுவும் பேசாத, வா வா வா. ஐயோ இருங்க. ஓ அதான் மேட்ரா, வரேன். என்ன பண்றீங்க? ஐயோ ஏன் இப்ப கதவை சாத்துறீங்க? டோரை லாக் பண்ணியாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன 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 மச்சான், வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல, என்ன விளையாட்டுது? ஏய், அதுக்கு தானே நான் மொட்டை மாடிக்கு போலான்னு சொன்னேன். என்னால இப்ப முடியாது. ஏய், நீ இல்லாம நான் போக மாட்டேன். வா. மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோ ததக்க தின்ன தோம். Karnatician.com சக்ஸஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அதோட இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கைப்பில் இருந்து கற்றுக்கிற மாதிரி காம்படிஷன். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், ஈஸி வே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.